போன எபிசோட்ல காஞ்சனா அவளோட புத்திசாலித்தனத்தினால கேசவன் செஞ்சத கண்டுபிடிச்சிட்டான். அரிசியில கல்ல கலப்படம் பண்ணிக்கிட்டு இருக்கிற சேகரத்தை புடிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிட்டான். கேசவனும் போலீஸோட கஸ்டடிக்கு போயிட்டான். இருந்தாலும் ராகவையா குடும்பத்தை நாசமாக்கணும் அப்படின்னு அவன் கங்கணம் கட்டிக்கிட்டு அந்த குடும்பத்தை அழிக்க யோசிக்க ஆரம்பிச்சான். இந்த தடவை வியாபாரத்தை இல்ல, அந்த குடும்பத்தையே நாசமாக்கணும்னு யோசிக்க ஆரம்பிச்சான். கேசவன் அவனோட வீட்டுல அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்துகிட்டு இருந்தான். அவனோட முன்னாடி சோஃபால அவனோட பையன் சாகர் உக்காந்து இருந்தான். சாகர் பாக்குறதுக்கு ரொம்ப ஸ்டைலாவே இருந்தான். சாகர், அந்த ராகவையா அவனோட குடும்பமும் என்ன இந்த ஊருக்குள்ள தலை தூக்கி நடக்க முடியாம செஞ்சிருச்சு. என்னோட வியாபாரத்தை மட்டும் இல்லாம கௌரவத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்டாங்க. என்னால இந்த ஊருக்குள்ள தலை தூக்கி நடக்க முடியலடா. நீங்க எதுக்காக கவலைப்படுறீங்க? அவங்க குடும்பத்தையே அடிச்சு துவம்சம் பண்ணணுமா, இல்ல அவன் பையனையே இல்லாத மாதிரி செய்யணுமா? எதுக்காக இவ்வளவு யோசிக்கிறீங்க? ஃபேக்டரிய கொளுத்திட்டா மறுபடியும் இன்சூரன்ஸ் பணத்தால ஆரம்பிச்சிருவாங்க. கையக்கால உடைச்சிட்டா ஹாஸ்பிட்டலுக்கு போய் உடம்ப குணம் ஆக்கிக்குவாங்க. ஆனா இந்த தடவை அடி அவங்க மனசுக்கு விழுவணும். அவளுக்கு தேவையானது அவங்களோட குடும்பம். அவங்க குடும்பம் உடஞ்சி செதறலா தெறிக்கணும். உடம்புல உயிர் இல்லாத சவமா சுத்தணும். டேடி, அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? அவங்க வீட்ல ஒரு வீக்னஸ் பாயிண்ட் இருக்கு. அதுதான் அவனோட பொண்ணு சிந்து. அவ கூட உன் காலேஜில் உன் கூட தானே படிக்கிறா? தெரியும்பா, என்னோட ஜூனியர். ஆனா எனக்கு அவ்வளவா பழக்கம் இல்ல. அறிமுகம் இல்லைன்னா என்னடா, அறிமுகப்படுத்திக்கோ. காதலிக்கிறேன்ற பேர்ல உன்னோட வலையில அந்த பொண்ணை விழுகவை. அது எந்த அளவுக்குன்னா நம்மளுக்காக அவளோட குடும்பத்தையே அவ தூக்கி போட்டுட்டு வரணும். என்னப்பா சொல்றீங்க? சிந்துவ காதலிச்சு ஏமாத்தணுமா? அது ஒண்ணும் எனக்கு பெரிய விஷயம் ஒண்ணும் இல்லப்பா. ஆனா அத அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. நீ என்னோட பையன்னு சுத்தமா சிந்துக்கு தெரியக்கூடாது. நீ வெறும் சாகர் மட்டும்தான். ஒரு தடவை நீ அந்த பொண்ணுக்கு காதல் வலை வீசுனா போதும். அவ உன்னோட வலையில சிக்கிக்கணும். அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். அவங்க வீட்டுல கல்யாணம் மேல சத்தம் கேட்க கூடாது, சாவு சத்தம் தான் கேட்கணும். செய்வியா எனக்காக? அப்பா, உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய ரெடியா இருக்கேன். நாளைக்குல இருந்தே என்னோட மிஷினை ஆரம்பிக்கிறேன். என்னோட காதல் நாடகம் முன்னாடி அவளோட புத்திசாலித்தனம் ஒண்ணும் பண்ண முடியாது. சேகர் சாகர் ரெண்டு பேரும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. சிந்து நிதானமா சாகரோட வலையில விழுந்தா. சிந்து கிரவுண்ட்ல உக்காந்துகிட்டு நிதானமா செல்போன்ல சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தா. இந்த பக்கம் வீட்ல சாகர், என்ன சாகர், கிளாஸ் நடந்துகிட்டு இருந்தா அடிக்கடிக்கு நீங்க போன் பண்றீங்க? சார் பார்த்தா என்ன திட்டுவாங்கல்ல? சார் உன்னை திட்டுனா அந்த நிமிஷம் மட்டும்தான் நீ கஷ்டப்படுவ. ஆனா உன்னோட குரலு கேட்காம நான் இங்க செத்துக்கிட்டு இருக்கேன். உன்னை பார்த்த நாள்ல இருந்து உங்ககிட்ட பேசாம பார்க்காம என்னால இருக்க முடியல. அட, பயங்கரமா பேசுறீங்க. என் மேல உங்களுக்கு அவ்வளவு அன்பு இருக்கா? ராணி, என்னோட இது பியூரான லவ் தெரியுமா? உன்னை பார்க்காம பேசாம என்னால இருக்க முடியாது. உங்க வீட்டுக்காரங்க உன்னை பத்தி என்ன யோசிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா என் கண்ணுக்கு நீ ஒரு மகாராணி. உன்னை பத்திரமா பாத்துக்குவேன். நிஜம்தான் சாகர், நீங்க சொன்னது உண்மைதான். எங்க வீட்டுல எல்லாரும் எங்க அண்ணி காஞ்சன ஜபத்தை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்க அப்பா எங்க அண்ணி பேச்சு கேக்குறாங்க. எங்க அம்மா எப்ப பார்த்தாலும் அண்ணி அண்ணின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்க அண்ணன் ஃபேக்டரிய பாத்துக்கிறாரு. பாத்தியா, உன்ன மாதிரி அழகான புத்திசாலியான பொண்ண எல்லாரும் சேர்ந்து நெக்லெக்ட் பண்றாங்க. ஆனா நான் மட்டும் அப்படி இல்ல. உன்னை என் கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்குவேன். உன்னோட குடும்பத்தார் உன்னை கவனமா பாத்துக்கலனாலும் நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டு மகாராணி மாதிரி பாத்துக்குவேன். தேங்க்யூ சாகர். என் மனசுக்கு ஒரே ஒரு சமாதானம் அப்படின்னா அது நீங்க மட்டும்தான். அம்மா அண்ணி வந்த பின்ன அவங்க கூட மாறிட்டாங்க. எனக்கெல்லாம் இப்ப தோணுது இந்த வீட்டை விட்டு எங்கேயாவது தூரமா போயிடலான்னு. ஏன் சிந்து எங்கேயோ போறத பத்தி பேசுற? என் மனசுக்குள்ள வந்துரு. நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். நாளைக்கே வந்து உங்க அப்பா கிட்ட பொண்ணு கேக்குறேன். அவங்க ஒத்துக்கலனா மட்டும். ஒத்துக்கலனா என்ன பண்றது சாகர்? இது என்னோட வாழ்க்கை. என்னோட வாழ்க்கைக்காக நான் அவங்களெல்லாம் விட்டுட்டு வர ரெடியா இருக்கேன். ஒத்துக்கிட்டா பாக்கலாம். எனக்கு நீங்க தானே முக்கியம். ஐ லவ் யூ சிந்து. நீ இவ்வளவு தைரியமான பொண்ணுன்னு நான் யோசிக்கல. ஐ லவ் யூ டு சாகர். சிந்து காலை கட் பண்ணா. அவளோட கண்ணுல சாகர் மேல காதல் பைத்தியத்துல இருந்தா. அவளுக்கு தெரியல அவன் நம்புறது சரியான விஷம் பாம்பு அப்படின்னு. இந்த பக்கம் வீட்ல ராகவையா ரவி ரெண்டு பேரும் ரொம்ப கவனமா கணக்கு பாத்துக்கிட்டு இருந்தாங்க. காஞ்சனாவும் உக்காந்துகிட்டு அந்த கணக்கு வழக்க பத்தி பேசிக்கிட்டு இருந்தா.
காந்தம்மா ஸ்வீட்டை கொடுத்தாங்க. ரவி, பாத்தியாப்பா, இத்தனை வருஷமா நம்ம இந்த பிசினஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா இத்தனை வருஷத்துல வராத லாபம் இந்த வருஷம் நம்மளுக்கு வந்திருக்கு. ஆமாம்பா, நம்ம இன்னொரு ஃபேக்டரிய கூட வாங்கலான்னு நானும் யோசிக்கிறேன். இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம காஞ்சனா தான். அன்னைக்கு அந்த கேசவ பண்ண தப்ப எடுத்து காட்டலன்னா அவ்வளவுதான். நம்ம மருமக தங்கங்க. காஞ்சனா, இன்னைக்கு உனக்கு பிடிச்ச பாயசம் பண்றேமா. தேங்க்யூ அத்தை. பாயசம்லாம் அப்புறம் அத்தை, நான் இப்போ உடனே ஃபேக்டரிக்கு போகணும். புதுசா மிஷின் வருது, நான் அங்கே இருந்து அதெல்லாம் செட் பண்ண வேண்டியது இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை கூட ஃபேக்டரிக்கு போகணுமா காஞ்சனா? கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் இல்லம்மா? மாமா, நம்ம வேலையில எப்பவுமே ரெஸ்ட் எடுக்க கூடாது. நம்மளோட எதிரி இல்லன்னு நம்ம யோசிக்க கூடாது. அவன் எந்த ரூபத்துல வேணா வரலாம். நம்ம எல்லாத்துக்கும் எச்சரிக்கையா இருக்கணும். சரி காஞ்சனா, நீ முதல்ல போ, நான் சாயங்காலமா வரேன். இப்படி எல்லாரும் பிசினஸ பத்தியே பேசி யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் சிந்து சோஃபால உக்காந்துக்கிட்டு மொபைல பாத்துக்கிட்டு யாருமே அவள கவனிக்கல அப்படின்னு கோவமா எல்லாரையும் பாத்துக்கிட்டு இருந்தா. சாகர் சொன்னது கூட உண்மைதான். இந்த வீட்ல எல்லாரும் பணம், பிசினஸ், அண்ணி அப்படின்னு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க தவிர என்ன பத்தி யாருமே யோசிக்கல. அம்மா கூட அன்னிக்கு ஸ்வீட் சாப்பிட வைக்கிறதுல தான் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. சிந்துக்கு அவளோட குடும்பத்து மேல இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் பாசம் கூட இல்லாம போயிடுச்சு. சாகரோட வார்த்தை தான் அவளுக்கு வேதவாக்கா இருந்தது. காஞ்சனா ஆபீஸ்ல ஃபைல்ஸ பாத்துக்கிட்டு இருந்தா. அப்போ மில் மேனேஜர் வந்தா. மேடம், புது மிஷின் ஃபிட்டிங் எல்லாம் ஆயிடுச்சு, ஒரு தடவை வந்து நீங்க பாக்குறீங்களா? சரி சரி, வந்து பாக்குறேன். ஆமா, சொன்ன மாதிரி அந்த கேசவனோட ஆளு சேகர் போனதுக்கு அப்புறம் புதுசா வந்த சூப்பர்வைசர் யாரு? இப்பத்துக்கு யாரையும் எடுத்துக்கல மேடம். இப்பத்துக்கு நானே எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கேன். சரி சரி, யாரையுமே பொய்யா நம்பாதீங்க. சிசி எப்பவுமே ஆன்லயே இருக்கணும். அஞ்சனா அவளோட சீட்ல இருந்து எந்திருக்கும் போது அவளோட புடவை சீட்ல மாட்டிக்கிச்சு. அதே மாதிரி கையில இருக்கிற கிளாஸும் கீழே விழுந்து உடைஞ்சு போச்சு. அட என்ன, கையில இருந்த கிளாஸ் கீழே விழுந்து உடைஞ்சிருச்சு, புடவையும் கிழிஞ்சு போச்சு. ஐயோ மேடம், பரவாயில்ல மேடம், இது எல்லாத்தையும் நான் சுத்தம் பண்ண வைக்கிறேன். அப்படி இல்ல மேனேஜர்ஸ், எதுக்கோ என் மனசுக்குள்ள ஏதோ ஒரு தடுமாற்றம் தோணிக்கிட்டு இருக்கு. காலையில இருந்தே எனக்கு மனசு ஏதோ ஒரு மாதிரியா இருக்கு. நான் பிசினஸ் பிசினஸ் அப்படின்னு வீட்டு ஜனங்களை கவனிக்கிறதே இல்ல. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல மேடம், இது ஜஸ்ட் ஆக்சிடென்ட், அவ்வளவுதான். நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்றீங்க. காஞ்சனாவோட மனசுல ஏதோ ஒரு தெரியாத ஒரு மாற்றம். அவளுக்கு அப்பதான் சிந்துவோட யோசனை வந்தது. சிந்து இப்பெல்லாம் ரொம்ப நேரம் போன்லயே பேசிக்கிட்டு இருக்காளே, அது யாரு கூட அப்படின்னு சிந்துவை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சா. நான் உடனே வீட்டுக்கு கிளம்பணும். பிசினஸ் பிசினஸ் லாபத்தை மட்டும்தான் பார்த்தேனே தவிர வீட்டை இப்ப கவனிக்கிறத விட்டுட்டேன். காஞ்சனா சாயங்காலம் திரும்பி வீட்டுக்கு வந்தா. ரவி, ராகவையா, காந்தம்மா உட்காந்து டீ குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. காஞ்சனா மூஞ்சில ஏதோ ஒரு பதட்டத்தை பார்த்தா ரவி. என்ன காஞ்சனா, அவ்வளோ சீக்கிரம் வந்துட்ட? மிஷின் வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சா? வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க, அதனாலதான் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஆமா, சிந்து எங்க? அவ காலையில இருந்தே ரூமுக்குள்ளேயே இருக்காமா, ஏதோ தலைவலியா, நானும் கேட்டு பாத்துட்டேன். சிந்து ரொம்ப கிராண்டா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ரூம்ல இருந்து வெளியே வந்தா. என்னம்மா சிந்து, எங்கேயாவது வெளியே போறியாமா? இவ்வளோ கிராண்டா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கிளம்பி இருக்க? ஆமாப்பா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். என்னம்மா அது? நான் ஒரு பையனை விரும்புறேன். வீட்ல எல்லாரும் மௌனமா நின்னாங்க. என்னது, காதலிக்கிறியா? யாருமா அது? நம்மளோட ஸ்டேட்டஸுக்கு ஏத்தவங்களா? எனக்கு ஸ்டேட்டஸ் எல்லாம் முக்கியம் இல்லம்மா, அவன் என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறான், அதுதான் எனக்கும் தேவை. நீங்க யாருமே என்ன கண்டுக்கலனாலும் அவன் என்ன கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறான். உன்ன நாங்க கண்டுக்கலையா? என்னடி பேசுற? ஏன் கொஞ்ச நாளாவே நீ இப்படி பேசுற? ஆமா, எங்க இருந்து வந்தது இந்த காதல் எல்லாம்? அண்ணா, திடீர்னு எல்லாம் ஒண்ணு இல்லன்னு, நான் ரொம்ப நாளாவே காதலிக்கிறேன். அவன் பேரு சாகர், பெரிய ரிச் ஃபேமிலி. ஆனா அவனுக்கு அவ்வளவு திமிரு இல்ல. இப்ப நம்ம வீட்டுக்கு வரப்போறாரு. நம்ம வீட்டுக்கு வரப்போறாங்களா? இப்பவா? ஆமாப்பா, உங்ககிட்ட பேசுறதுக்காக வீட்டுக்கு வரேன்னு சொல்லிருக்காங்க. நீங்க ஒத்துக்கிட்டா சரி, நீங்க ஒத்துக்கலன்னா கூட நான் அவரு கூட போயிடுவேன். சிந்து, காதலிக்கிறது தப்புன்னு நான் சொல்ல வரலமா. இருந்தாலும் எங்களோட சம்மதம் இல்லைனாலும் நீ போறேன்னு சொல்ற பத்தியா, அதுதான் தப்பு. ஆமா, பையன் யாரு? அவனோட பேக்ரவுண்ட் என்ன? இங்க பாருங்க அண்ணி, உங்களோட புத்திசாலித்தனத்தை எல்லாம் நீங்க பிசினஸ்ல காட்டுங்க. என்னோட லைஃப்ல நீங்க வராதீங்க. என்னோட லைஃப நானும் சாகரும் பாத்துக்கிறோம். அப்பா, அவர் இப்ப வரப்போறாரு. அவரு கூட நீங்க தான் பார்த்து பேசணும். சரிம்மா, நீ இவ்வளவு தூரம் சொல்றல, அந்த பையனை வர சொல்லு. அவன் யாரு என்னன்னு பார்த்து பேசலாம்.
ராகவையா பொண்ணோட காதலுக்கு எதிர்ப்பு சொல்லக்கூடாதுன்னு சரின்னு சொன்னாரு. காஞ்சனா மனசுக்குள்ள மட்டும் ஏதோ ஒரு தெரியாத பயம். ஒரு காரு வந்து நிக்கிற சத்தம் கேட்டுச்சு. சிந்து மூஞ்சில ஏதோ ஒரு தெரியாத சந்தோஷம். சாகர் வந்தான். திடீர்னு சிந்து வாசப்படி வரைக்கும் போய் எட்டி பார்த்தா. காஞ்சனா, ரவி, காந்தம்மா, ராகவையா எல்லாரும் எந்திரிச்சு நின்னாங்க. அப்பா வாங்க வாங்க, சாகர் வந்துட்டாரு. எல்லாரும் வாசலைய பாத்துக்கிட்டு இருக்கும் போது வாசலுக்கு வெளியில இருந்து ஒருத்தர் உள்ள நடந்து வந்தாரு. அவனை பார்த்த உடனே ராகவையாவுக்கு நெஞ்சு வெடிக்கிற மாதிரி இருந்தது. ரவிக்கு எங்கில்லாத கோவம். காஞ்சனா, காந்தம்மா பொம்மை மாதிரி நின்னுகிட்டு இருந்தாங்க. வீட்டுக்குள்ள வந்தது சாகர் இல்ல, கேசவா. வணக்கம் ராகவையா, எப்படி இருக்கீங்க? என்ன ஜெயிலுக்கு அனுப்பி வச்சிட்டு நீங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. நீ எதுக்கு வந்திருக்க இப்ப இங்க? அப்பா நில்லுங்கப்பா. அதே நேரத்துல கேசவா ஸ்டைலா வெளியில இருந்து நடந்து வந்து அவங்க அப்பா பக்கத்துல வந்து நின்னா. சிந்து ரொம்ப சந்தோஷமா சாகர் கிட்ட போனா. சாகர் வந்துட்டீங்களா? இவரு என்னோட அப்பா கேசவையா, சூப்பர் பிராண்ட் ரைஸ் மில்லோட ஓனர். அந்த வார்த்தையை கேட்ட உடனே சிந்துக்கு நெஞ்சே வெடிக்கிற மாதிரி இருந்தது. 2 ஸ்டெப் பின்னாடி நின்னா. ராகவையா, காந்தம்மா என்ன சொல்றதுன்னு தெரியாம நின்னாங்க. என்ன ராகவையா, என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? உங்க பொண்ணு உயிருக்கும் மேல என் பையனை காதலிக்கிறா. நீங்க யாருமே அவளோட காதலுக்கு ஒத்துக்கலனாலும் உங்களை எல்லாரையும் தூக்கி போட்டுட்டு என் பையன் கூட வரேன்னு சொன்னாலாம். அதனாலதான் நானும் வந்தேன். கேசவா, வேணும்னு தானே என் தங்கச்சி உன் பையனோட வலையில விழ வச்ச. சிந்து வாமா இந்த பக்கம், அவங்க நம்ம எதிரிங்க. சாகர், இது உண்மையா? உங்க அப்பா எங்க அப்பாவை ஏமாத்துன கேசவனா? இந்த விஷயத்தை எப்பவுமே என்கிட்ட சொல்லலையே. சிந்து, அது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது. ஆனா நம்மளோட காதல் உண்மை இல்லையா? நீ தானே சொன்ன உங்க வீட்டுல எதிர்ப்பு இருந்தாலும் என் கூட வரேன்னு. இப்ப என்ன ஆச்சு சிந்து, இப்படி பேசுற? என் கூட நீ வரமாட்டியா? பாத்தியா ராகவையா, உன் பொண்ணு இப்போ உன் பக்கத்துல நிக்க போறாளா இல்ல என் பையன் பக்கத்துல வர போறாளான்னு நீயே பாக்க போற. நீ வியாபாரத்துல ஜெயிச்சிருக்கலாம், ஆனா குடும்பத்துல நீ உடஞ்சு போய் உக்கார போற. வீட்ல எல்லாருமே பேசாம மௌனமா சிந்துவையே பாத்துக்கிட்டு இருந்தாங்க. சிந்து கூட அந்த பக்கம் அப்பாவையும் பார்த்து இந்த பக்கம் காதலினியும் பார்த்தா. காஞ்சனா நிலைமைய புரிஞ்சுக்கிட்டா. இது காதல் இல்ல, வேணும்னு செஞ்ச பகன்னு. சிந்து, ஒரு அடி முன்னாடி எடுத்து வைக்காத. உன்ன அவன் காதலிக்கல, பகடக்காயா உபயோகப்படுத்திருக்கான். சிந்து இப்ப யாரோட பேச்ச கேட்க போறா? சாகரோட வலையில விழுந்து வீட்டை தாண்டி போக போறாளா? கேசவ விரிச்ச வலையில இருந்து காஞ்சனா தன்னோட குடும்பத்தை எப்படி காப்பாத்த போறா? இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா புத்திசாலியான மருமக 6வது எபிசோட பாருங்க. போன எபிசோட்ல காஞ்சனா மாமனாரோட கணக்கு பிரச்சனையை தீர்த்து எல்லாரோட மனசு ஜெயிச்சா. அத பிடிக்காத சிந்து காஞ்சனா மேல இல்லாத பொல்லாத சந்தேகத்தை தூண்டுனா. அதனால வரலட்சுமி பூஜைக்கு தேவையான பொருளுங்களை தானே வாங்குற அப்படின்னு கோபத்தோட காந்தம்மா சிந்துவை கூட்டிக்கிட்டு கடைக்கு போனாங்க. இப்படி சிந்து, காந்தம்மா 2 பேரும் பூஜைக்கு தேவையான பொருளுங்களை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க. ஆனா அவங்க மூஞ்சில ஏதோ சாதனை செஞ்ச மாதிரி ஒரு சந்தோஷம். பாத்தியாமா, பூஜைக்கு தேவையான பொருளுங்களை 1 மணி நேரத்திலே நம்ம வாங்கிக்கிட்டோம். இதுக்கு நம்ம அண்ணிதான் போகணுமா? அதுல ஒரு பில்டப் வேற. ஆமா சிந்து, எனக்கு என்ன அனுபவம் இல்லையா? ஒவ்வொரு தடவையும் புரோகிதர் எழுதி கொடுக்கும் போது நான் தானே கடைக்கு போய் வாங்கிட்டு வரேன், எனக்கு தெரியாதா? கிச்சன்ல இருந்து காஞ்சனா ஒரு கிளாஸ் தண்ணிய கொண்டு வந்து கொடுத்தா. வந்துட்டீங்களா? ரொம்ப டயர்டான மாதிரி இருக்கீங்க, இந்தாங்கத்த தண்ணி குடிங்க. இங்க பாருமா காஞ்சனா, எனக்கு ஒன்னும் டயர்டா இல்ல. இந்த வீட்டு வேலை வெளி வேலை எல்லாம் என்னால செய்ய முடியும். நீ என்னவோ அத்தைக்கு ரொம்ப டயர்டாகும்னு நினைச்சல, என்னாலையும் எல்லா வேலையும் மேனேஜ் பண்ண முடியும். தெரியுங்கத்த, நீங்களே போய் வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா எல்லாமே கரெக்டா தான் இருக்கும். எதுக்கும் ஒரு வாட்டி லிஸ்ட் செக் பண்ணிக்கிட்டுமா? அண்ணி தேவையில்ல அண்ணி, நாங்களே கடலை ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிருக்கோம். நீங்க போய் பூஜைக்கு தேவையான கிண்ணத்தை கழுவுங்க. சரி சிந்து அப்படின்னு சொல்லி காஞ்சனா சமையலறைக்குள்ள போனா. இருந்தாலும் அவளுக்கு ஒரு சந்தேகம், எங்கேயாவது அத்தை ஏதாவது முக்கியமான பொருளை மறந்துருப்பாங்களா அப்படின்னு. ஆனா இப்ப கேட்டா அவங்களுக்கு கோவம் வரும் அப்படின்னு சைலண்ட் ஆயிட்டா. மறுநாள் காலையில புரோகிதர் பூஜை பண்றதுக்கு வீட்டுக்கு வந்திருந்தாங்க. புரோகிதர் முன்னாடி ராகவையா, காந்தம்மா 2 பேரும் முன்னாடி உக்காந்துருக்கும் போது ரவி, காஞ்சனா, சிந்து 3 பேரும் புது துணியை போட்டுக்கிட்டு வந்து நின்னாங்க. பூஜைக்கு நேரம் ஆயிடுச்சு, இப்போ பூஜைய ஆரம்பிக்கலாம்.
முதல்ல மஞ்சள் பூஜை. அதுக்காக வெத்தலையும் மஞ்சளையும் முதல்ல எடுத்து முன்னாடி வைங்க பாக்கலாம். இந்தாங்க புரோகிதரே அப்படின்னு காந்தம்மா எடுத்து கொடுத்தா. பூஜைய ஆரம்பிச்சாங்க. இப்படி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம், இங்க பாருங்க காந்தம்மா, இப்போ அம்மாவுக்கு நைவேத்தியத்தை சமர்ப்பணம் பண்ணணும். வடை பாயசம் ரெடியா இருக்கா? அது கூட மாங்காய் தோரணம், நூலு எல்லாம் வச்சிருக்கீங்களா? காந்தம்மாவோட முகமே மாறி போச்சு. உடனே சிந்துவ பார்த்தாங்க. சிந்து மூஞ்சும் ஒண்ணுமே புரியாத மாதிரி இருந்தது. அது அது வந்து வடைக்கு சிந்து நேத்து நைட்டு பருப்பு நம்ம ஊற வச்சுமா? அம்மா இல்லம்மா, நீங்க கடைக்கு போனப்போ பொருளுங்களை வாங்குறதுலயே இருந்தீங்க. நானும் புடவைய பாத்துக்கிட்டு இருந்தேன். வீட்டுக்கு வந்து டயர்ட் ஆயிட்டு படுத்துட்டேன். அத ஊற வைக்கல. என்ன காந்தம், சாமிக்கு பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நெய்வேத்தியம் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதையே மறந்துட்டியா? நேத்து சொல்லும்போது ரொம்ப திமிரா பேசுன. இன்னைக்கு வீட்ல செய்ய வேண்டிய வேலைய செய்யல இல்லையா? இது இப்ப அரிசிய ஊற வச்சு பாயசம் வடை எல்லாம் செய்யறதுக்கு ரொம்ப நேரமாகும். அதுக்குள்ள நல்ல நேரமே முடிஞ்சு போயிடுமே. காந்தம்மாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எல்லாரும் முன்னாடியும் தலை குனிஞ்சு கண்ணுல கண்ணீர் வந்துச்சு. சிந்துவுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம நின்னுக்கிட்டு இருந்தா. புரோகிதரே, ஏதோ பெரிய தப்பு நடந்து போச்சு, மன்னிச்சிடுங்க. இப்போ வேற என்ன பண்ண முடியும்? அப்போ நிதானமா காஞ்சனா சமையலறைக்குள்ள போனா. போய் புரோகிதரு கேட்ட பொருளை கொண்டு வந்தா. புரோகிதரே, நீங்க கவலைப்படாதீங்க, இந்தாங்க நீங்க கேட்ட பொருள். தோரணம் கட்ட மஞ்சள் நூலுக்கு தேய்ச்சி பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன். தோரணமும் ரெடியாதான் இருக்கு. காஞ்சனா கண்ணுல ஆச்சரியம், ஏமாந்து போயிட்டுமேங்கிற தவிப்பு. காஞ்சனா, இது எல்லாமே நீ எப்பமா செஞ்ச? மாமா, நேத்து நைட்டு அத்தை கடைக்கு போயிட்டு வந்து டயர்டாயி படுத்துட்டாங்க. அப்பதான் பூஜைக்கு தேவையான எல்லா பொருளுங்களும் இருக்குதான்னு செக் பண்ணி பார்த்தேன். இதுல இந்த பொருள் இல்லாதப்போ காலையில பூஜைக்கு வேணும்னு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். நீ ரொம்ப நல்லா யோசிக்கிறமா. வீட்டுக்கு குத்துவிளக்கு மருமக அப்படிங்கறத இந்த பொண்ணு நிரூபிச்சிருச்சு. அந்த அம்மா காஞ்சனாவோட மூஞ்ச பார்த்தாங்க. உள் மனசுக்குள்ள அப்பா பூர்த்தி ஆயிருச்சு இன்னைக்கு பூஜை அப்படின்னு நினைச்சாலும் வெளிய மட்டும் கம்பீரமா மூஞ்சிய பார்த்தாங்க. பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருமே பிரசாதத்தை சாப்பிட்டாங்க. ராகவையா ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. பாத்தியா காந்தம், காஞ்சனா இல்லனா இன்னைக்கு பூஜை நடுவுலயே நின்னு போயிருக்கோம். நீ அனுபவம் அப்படின்னு சொன்ன. காஞ்சனா எல்லா பொறுப்புகளையும் கையில எடுத்துக்கிட்டா. ஆமாமா, காஞ்சனா எப்பவுமே ஒரு ஸ்டெப் முன்னாடி தான் யோசிப்பா. நீங்க இப்பவாவது புரிஞ்சுக்குங்க, அவ நம்ம வீட்டோட நல்ல மருமகான்னு. சரி அண்ணன், ஒரு சின்ன விஷயம் நாங்க மறந்துட்டோம். அதுக்கு எங்களை திட்டிக்கிட்டு அண்ணிய இவ்ளோ புகழணுமா? வீட்டு மருமக இவ்ளோ கூட ஜவாப்தாரி இல்லைன்னா எப்படி? காந்தம் மட்டும் உள்ளுக்குள்ள சந்தோஷப்பட்டாலும் வெளியே எல்லாரும் முன்னாடியும் சிந்து சொன்னது உண்மைதானே. வீட்டு மருமகன்னு சொன்னதுக்கு அப்புறம் பொறுப்பு இருக்கணும்ல. நான் மறந்துட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு ஞாபகப்படுத்தி இருக்க வேண்டியதானே. நான் மறந்த விஷயத்த அவ சைலண்டா செஞ்சு எல்லாரும் முன்னாடியும் பெரியவ அப்படின்னு காட்டி கொடுக்கறா. ஐயோ அத்தை, அப்படி எல்லாம் நினைக்காதீங்க அத்தை. நேத்து நீங்க ரொம்ப டயர்டா இருந்தீங்க. எதுக்கு உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லல. பூஜை விஷயம் இல்ல, பாதியிலே நிக்க கூடாதுன்னு யோசிச்சேன். கவையா தன்னோட மருமகளை நினைச்சு ரொம்ப பெருமைப்பட்டாரு. காந்தம்மா மௌனமா நின்னுக்கிட்டு இருந்தா. ஆனா அவளோட மனசுல காஞ்சன மேல ஒரு கௌரவம் வந்தது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ரகுராம் ரொம்ப டென்ஷன்ல உக்காந்து இருந்தாரு. டேபிள் மேல நிறைய ஃபைல் இருந்துச்சு. பக்கத்துல ரவி கூட நின்னு இருந்தா. அன்னைக்கு அந்த டைம் ரொம்ப டென்ஷனா இருந்தது. அப்பா, இப்படி இருந்தா ரொம்ப கஷ்டம். புதுசா வந்திருக்கிற ரைஸ் சரியா வியாபாரம் ஆக மாட்டேங்குது. அதனால குறைஞ்ச விலைக்கே குடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம இப்படியே குறைஞ்ச விலைக்கு குடுத்துக்கிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு தான் பெரிய நஷ்டம் வரும். இத எப்படியாவது செஞ்சு நம்ம சரி பண்ணியே ஆகணும். நீ சொல்றது எனக்கு புரியுதுடா ரவி. நேத்து பேங்க் மேனேஜர் போன் பண்ணியிருந்தாரு. இந்த மாசம் லோன் கட்டலனா ஃபேக்டரிய மூடிடுவேன் அப்படின்னு. என் கண்ணு முன்னாடியே நம்ம ஃபேக்டரிய மூடுறது கஷ்டமா இருக்கு. அப்பா, நம்மளும் ரேட்டை குறைக்கலாமாப்பா? இப்பவே ரொம்ப குறைஞ்ச மார்ஜின்ல தான் நம்ம வித்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் குறைச்சோன்னா அசலுக்கே மோசமாயிடும். ஃபேக்டரியில வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் கூட கொடுக்க முடியல. என்ன பண்றதுன்னே புரியல. அப்போ காஞ்சனா காஃபிய போட்டு எடுத்துட்டு வந்தா. அவங்க பேசுறத கேட்டுக்கிட்டா. மாமா, காஃபி எடுத்துக்குங்க மாமா. இப்ப எனக்கு காஃபி எதுவுமே தேவையில்லம்மா. நம்மளோட வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு பயம்தான் இருக்கு. சின்ன நம்ம ரைஸ் குவாலிட்டியில இல்ல இல்லங்க மாமா. குவாலிட்டி அப்படின்னா எந்த விதமான குறைச்சல் இல்ல.
நம்பர் 1 சோனா முசிறி ரைஸை தான் நம்ம சைட்ல இருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த புதுசா வந்த கம்பெனிக்காரங்க டபுள் பாலிஷ் பண்ணி அரிசிய பளபளன்னு ஜொலிக்கிற மாதிரி குறைஞ்ச விலைக்கு கொடுக்கறாங்க. நம்ம கொஞ்சம் பாலிஷ குறைச்சி பண்றோம். அப்படி செஞ்சாதான் உடம்புக்கும் நல்லது. ஆனா பாக்குறதுக்கு பெருசா இருக்கிற மாதிரி தெரியும். அப்படின்னா நம்ம பலம் தான் நம்ம குவாலிட்டி. ஆனா ஜனங்க அட்ராக்ஷனுக்கு தான் முன்னாடி போறாங்க. மாமா, நான் ஒரு விஷயம் சொல்றேன், கேக்குறீங்களா? சொல்லுமா. மாமா, நம்ம இது வரைக்கும் ராகவேந்திர ரைஸ் அப்படின்னு வித்துக்கிட்டு இருக்கோம். ஆனா அவங்களுக்கு அது பழைய அரிசி. இன்னைக்கு அத நம்ம மாத்தணும். ஆர்கானிக்ஸ் ரைஸ் அப்படின்னு புதுசா பேர் கொடுத்து நம்ம கவரையே மாத்த போறோம். பாலிஷ் இல்லாத அரிசி அப்படின்னா யாரு காஞ்சனா வாங்க போறாங்க? அங்கதாங்க இருக்கு ரவி இதோட சீக்ரெட். பாலிஷ் இல்லாத அரிசி சுகர் பேஷண்ட்டுக்கு அமிர்தம்னு வியாபாரம் பண்ணலாம். சிட்டில இருக்கிற அபார்ட்மெண்ட் அவங்களுக்கு, டாக்டர்ஸுங்களுக்கு நம்ம ரைஸ கொஞ்சம் ஃப்ரீயா கொடுக்கலாம். மாதிரி 25 கேஜி ஒரு மூட்டை அரிசி வாங்குனா 1 கிலோ ராகி ஃப்ரீன்னு கொடுக்கலாம். நம்ம வயல்ல ராகி கூட இருக்குல்ல, ராகி மாவு ஃப்ரீயா? ஆமா மாமா, இப்போ அதிகமா ஜனங்க ராகி, சோளம் இதத்தான் சாப்பிடுறாங்க. நம்ம அரிசி கூட ஆரோக்கியத்தையும் ஃப்ரீயா குடுக்கறோம் அப்படின்னா எந்த ஜனங்களாவது வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்களா மாமா? ஆமாம்பா, காஞ்சனாவோட ஐடியா ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தோணுது. பக்கத்து கம்பெனிக்காரங்க பாலிஷ் கொடுத்து அட்ராக்ட் பண்றாங்க ஜனங்களை. தீபா, காஞ்சனாவோட பிளான் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. சீக்கிரமா இத அமலுப்படுத்தலாம். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ராகவையா கையில ஸ்வீட் பாக்ஸை எடுத்துட்டு வந்தாரு. எல்லாருமே ஹால்ல உக்காந்து இருந்தாங்க. காஞ்சனா, இந்தா காஞ்சனா, ஸ்வீட் எடுத்துக்கோ. எங்க என்னங்க இவ்ளோ சந்தோஷமா இருக்கீங்க இன்னைக்கு? ஏதாவது விசேஷமா? சந்தோஷம் அப்படின்னா சாதாரணமான சந்தோஷம் கிடையாது. காஞ்சனாவோட ஐடியா நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நிறைய பேரு நம்ம ரைஸ் தான் வேணும் அப்படின்னு ஆர்டர் பண்றாங்க. சிட்டில இருந்து கூட நிறைய பேரு ஃபோன் பண்ணி அட்வான்ஸ் கொடுத்திருக்காங்க. ஆமாமா, அரிசி வாங்குனா ராகி பொடி ஃப்ரீ அப்படின்னு காஞ்சனா சொன்னது பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு. ஜனங்க கூட்டம் கூட்டமா வராங்க. பா, உண்மையிலேயே அண்ணியோட ஐடியா அவ்வளவு நல்லா ஒர்க் அவுட் ஆச்சா? நம்ம ஒர்க் அவுட் ஆகுறது நம்ம கம்பெனியே தூக்கி நிக்க வச்சிருக்கு. நிஜம்தான் காஞ்சனா, உன்னோட திறமை கிச்சன்ல மட்டும் இல்ல, வெளியவும் காட்ட வேண்டியதுதான். அத்தை, என்ன மட்டும் புகழாதீங்க அத்தை. மாமா விக்கிற ரைஸ் அவ்வளோ குவாலிட்டியானது. இதுல எல்லாரோட கஷ்டமும் சேர்ந்திருக்கு. ஆமாங்க நீ, உங்களுக்கு பிசினஸ்ல இவ்ளோ டேலண்ட் இருக்குன்னு நாங்க யோசிக்கல. இப்படி எல்லாரும் காஞ்சனாவை புகழ்ந்துகிட்டு இருந்தாங்க. வீட்ல பண்டிகை கோலாகலம் இருந்தது. மறுபடியும் கொஞ்ச நாள்ல அந்த கிளைமேட்டே கம்பீரமா மாறி போச்சு. ராகவையா மறுபடியும் கோவத்தோட பேசிக்கிட்டு இருந்தாரு. என்னது, ஆர்டரை கேன்சல் பண்றாங்களா? எதுக்கு? முந்தா நேத்து வரைக்கும் நல்லா தானே போயிட்டு இருந்தது, மறுபடியும் எதுக்காக கேன்சல் பண்றாங்க? காஞ்சனா, ரவி, காந்தம்மா கவலையோட பாத்துக்கிட்டு இருந்தாங்க. என்னாச்சு மாமா, எதுக்காக இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? ஏமாந்து போயிட்டோம் காஞ்சனா, ஏமாந்து போயிட்டோம். பெரிய ஏமாற்றம் தான். நம்ம அரிசியில புழுவு, வண்டு எல்லாம் வருதுன்னு கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்களாம். கொண்டு போன லாரி எல்லாம் ரிட்டர்ன் வருது. காசு கொடுத்த கஸ்டமர் எல்லாம் இப்போ காசு திருப்பி கேக்குறாங்க. இப்ப சொல்றீங்க நம்ம குவாலிட்டி விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் ஆகலையே. எனக்கும் அதுதான்டா புரியல. திடீர்னு நம்ம பிராண்ட் மேல எதுக்காக இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்? பேரை கெடுக்கிறதுக்காக வேணும் வேணும்னு யாரோ செஞ்ச சதி இது. ஐயோ கடவுளே, முந்தா நேத்து தானே லாபம் வந்துச்சுன்னு சந்தோஷப்பட்டோம். இன்னைக்கு யாரோட கண்ணு பட்டுருச்சு? நம்ம சைட்ல இருந்து எந்த விதமான தப்பு நடக்கல. ஆனா பேக்கிங் ஆகும் போதும் பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா யாரோதான் ஏதோ சதி பண்றாங்க. அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்ல ஏதாவது தப்பு நடக்குதா? இருக்கலாங்க. இல்லனா நம்ம மில்லுலயே நம்மளுக்கு தெரியாத யாராவது எதிரிங்க இருக்காங்களா? இல்லம்மா, நம்மளோட கம்பெனில அந்த மாதிரி ஜனங்க யாருமே இல்ல. எல்லாரும் நிறைய வருஷமா நம்பிக்கையா வேலை செய்யறவங்க. ராகவையா கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துச்சு. மாமா, நீங்க கவலைப்படாதீங்க. பிரச்சனை எங்க இருந்து வருதுன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். அண்ணி, இது பெரியவங்க பிரச்சனை. நீங்க மறுபடியும் ரிஸ்க் எடுக்கிறீங்களா? நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவு பெரிய ரிஸ்க் வேணா நான் எடுக்க ரெடியா இருக்கிறேன் சிந்து. இந்த பிரச்சனைய நான் சரி பண்ற வரைக்கும் எனக்கு சரியான தூக்கம் வேண்டாம். அரிசில கல்லு எப்படி வந்துச்சு? காஞ்சனாவோட சந்தேகம் யாரு மேல? மில்லுல இருக்கிற நம்பிக்கை துரோகி யாரு? இந்த பிரச்சனைக்கெல்லாம் சரியான பதில் தெரியணும்னா எபிசோட் புத்திசாலி மருமக 3 பாருங்க.